ஓம் நம சிவாய. பஞ்ச வைத்தியத்தில் காய்ச்சல் குணமாக வீட்டு வைத்தியம் பார்க்குறோம். விஷ்ணுகிராந்தி, அருகம்புல், அதுக்கடுத்தாப்பில் நிலவேம்பு, அதுக்கடுத்து சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓம் நம சிவாய. பஞ்ச வைத்தியத்தில் நாம் இன்றைக்கி எல்லா விதமான காய்ச்சலுக்கும் மருந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி நாலுகாண்ட வைத்தியம் அப்படின்ற ஒரு நூலில் குரு அகஸ்தியர் என்ன சொல்லியிருக்காருன்னு அப்படின்னு பார்த்தா, ஈசனையும் அறிவீரோ கும்பிட்டீரோ, ஈச்சரியை முத்தமிட்டு சன்னினேரோ, ரோசமடா உங்களுக்கு மானாமானம், ரோகம் வந்தது எந்த வகை இதுதானப்பா, பாசமுற்ற குடுக்கையடா பொல்லாப்பிண்டம், பண்ணினவன் படைத்தானே பாவந்தன்னை, நேசமுற்ற இத்தனையும் மங்கையாலே நிகழ்த்திட்டேரோ பிரம்மவித்தை விட்டுட்டேரோ அப்படின்னு சொல்லியிருக்கார். இதன்படி நமக்கு ரோகம் எந்த வகையில் வந்ததுன்னா, பாவத்தினாலையும் நாம் பிரம்ம வித்தையை விட்டுட்டதுனாலையும், அதாவது வைத்திய கலை, அந்த கலையை நம்ம விட்டுட்டதுனால, படைக்கக்கூடிய கலையை நம்ம விட்டதுனால தான் நமக்கு நோய் வந்தது அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் சொல்கிறாரு. சரி வாங்க நம்ம மருந்துக்கு போகலாம். எல்லா விதமான காய்ச்சலும் குணமாக சுக்கு பொடி, மிளகு பொடி, திப்பிலி பொடி, நிலவேம்பு பொடி, அருகம்புல் பொடி, விஷ்ணுகிராந்தி பொடி, இந்த பொடிகள் எல்லாத்தையும் 2 விரல் பிடி அளவுக்கு உங்களோட கைகளில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டாலும் சரி, எடுத்து போட்டுட்டு தேன் ஊற்றி குழப்பி என்ன அப்படியே நாவில் சப்பி நக்கி சாப்பிட்றணும். அதான் முறை. ஏன்னா நக்கின்னு சொல்கிறதுக்கு கொஞ்சம் யோசித்தேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதான் வழக்கமான சொல்லும் கூட. தமிழில் எல்லாம் சொல்லும் இன்றைக்கி தவறுதலாக தெரியுது. அது நக்கி சாப்பிட்றது தான் என்ன. அதனால் நக்கி நாவினால் சுவைச்சி சாப்பிடும் பொழுது 3 நாள் தொடர்ச்சியாக சாப்பிட்டோம்னா எந்த மாதிரியான காய்ச்சலாக இருந்தாலும், விசை காய்ச்சல், கொரோனா, எப்படி காய்ச்சல் வந்தாலும் சரி, உடம்பு அடிபட்டு காய்ச்சல் இருந்தாலும் இதை கொடுத்தா குணமாகும். உடல் வலினால் வந்த காய்ச்சலும் சரியாகும், உடல் வலியும் சரியாகும். அதனால் எல்லா விதமான காய்ச்சலும் குணமாகிறதுக்கு இந்த மருந்து தயாராகும். பின்னாடி இந்த இவற்றிற்கான படங்கள் எல்லாத்தையும் போடுறேன். ஏன்னா திப்பிலி எல்லாருமே திப்பிலின்னு போட்டோடனே முறுக்கு திப்பிலி எடுத்துக்கிறாங்க. அதை பயன்படுத்தக்கூடாது, அரிசி திப்பிலி பயன்படுத்தணும். அதனால் இதோட படங்களும் பின்னாடி அப்படியே விளக்கமாக கொடுத்துருக்கேன், பாருங்கள். ஏன்னா அதே போல் எல்லா விதமான நோய்களுக்கும் முடிஞ்ச வரையும் வீட்டில் வைத்தியம் பண்ண பாருங்கள். அது உங்களுக்கு உயர்வானதாக இருக்கும். வீட்டில் இருக்க வேண்டிய சின்ன சின்ன மருந்துகளை நீங்களே தயார் பண்ணி கூடிய நோக்கத்தோடு இந்த பதிவை வெளியிட்டிருக்கேன். இது என்னுடைய சொந்த படைப்பு, இது எந்த நூல்கள்லையும் கிடையாது. கொரோனா காலகட்டத்தில் எனக்கு உதவுன வைத்தியத்துக்கு இது சான்று. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 20 வருஷமாக மருத்துவமனை பக்கம் போகிறதில்ல. அந்தளவுக்கு இறைவன் எனக்கு ஒரு நல்ல கடாட்சம் கொடுத்துருக்காரு. அதனால் நீங்களும் செஞ்சு பயனடைங்க அப்படின்ற நோக்கத்தில் இந்த பதிவை நான் போடுறேன். நீங்களும் பயனடையுங்க. ஓம் நம சிவாய.